அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, சொன்னபடி செஞ்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புங்க. அது என்னன்னா, நகை கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தமிழக அரசு சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் திமுக ஆட்சி அமைந்த உடனேயே தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. இந்த நகை கடன்கள் மீண்டும் இப்போ ஆட்சி முடியும் போதும் மீண்டும் 5 பவுன் நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, எந்தெந்த வங்கிகளில் வைத்திருந்தால் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த தடவை நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை சேகரித்து தகவலை பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. ஸோ அது எல்லாமே உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த முழுக்க முழுக்க தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றதையும் தகவலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சொன்னபடி செஞ்சிட்டாங்களே, 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி. ஸ்டாலின் சிக்ஸர் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய போறதாகவும் தகவல் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, அந்த தகுதி உள்ளவங்க என்ன ரீசனுக்காக தகுதியோட இருக்காங்க, தகுதி இல்லாத நபர்கள் யாரு, என்ன காரணத்திற்காக அவங்க தகுதி இல்லை, ஸோ அதற்கான முழு விளக்கமும் இந்த ஒரு வீடியோ தெளிவா இருக்க போகுதுங்க. சரிங்களா? நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு இருந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன்கள் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்றாங்க. சரிங்களா? 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விவரங்களை பயனாளிகளிடம் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன்படி வெளியிடப்பட்டது. நகை கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்களை தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில், அதாவது இப்போ ஒரு கூட்டுறவு வங்கிகளை அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேட் ஃபுல்லா இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க எந்த வங்கிகளை நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க.
5 சவரன் வரையிலான நகைகளை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விதமான விவரங்களை தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதே போல தான் நிறைய பேருக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி நீக்கப்பட்டது அப்படின்றத பத்தி பார்ப்போம். மொத்தம் 51 விதமான தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இணைக்கப்பட்டு, அதாவது நீங்க ஒரு கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அனைத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வங்கிகளும் வேறு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நகைகளும் வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பர் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது எல்லாமே சப்மிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு வேறு 5 பவுனை தவிர்த்து மீதி எந்த கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த பட்டியலாம் தயாரிக்கிறாங்க. இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்தே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இப்படி நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்போலிருந்து செல்லுபடி ஆகும், அதே மாதிரி செயல்படுத்த போறாங்க, அமல்படுத்த போறாங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த மாதத்திலேயே உங்களுடைய நகைக்கடன்களும் நீங்க மீட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த ஸ்கீமை ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.